ஓம் நமோ வெங்கடேஷாய. ஏப்ரல் மாதத்தில் ஆன்லைன்லேயே தரிசன டிக்கெட் புக் பண்ணிவிட்டு திருப்பதி பெருமாளை சுவாமி தரிசனம் பார்க்கணும் அப்படின்னா இப்போ இருக்கிற ஒரே வாய்ப்பு நாளைக்கு காலையில் 10 மணிக்கு ஓப்பன் ஆக போகிற ஸ்ரீனிவாச திவ்யானுகிரக ஹோமம் டிக்கெட்ஸ் மட்டும்தான். ஸோ இந்த டிக்கெட் எப்படி புக் பண்ணணுங்கிற ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸோடு சேர்த்து நாளைக்கு காலையில் 10 மணிக்கு ஓப்பன் ஆக போகிற டிடிடி லோக்கல் டெம்பிள்ஸோட ஆர்டி த சேவா டிக்கெட் புக்கிங் பற்றியும் முக்கியமான இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறேன். ஏப்ரலில் தரிசன டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்ரீனிவாச திவ்யானுகிரக ஹோமம்னா என்னன்ட்டு இது வரைக்கும் தெரியாதவங்களுக்காக ஷார்ட்டாக சொல்கிறேன். அலிப்பிரி அடிவாரத்தில் அலிப்பிரி பாதாள மண்டபம் இருக்கும். அதுக்கு முன்னாடி ஒரு ஹோமம் நடக்கிற இடம் இருக்குது. அங்கே காலையில் 9 to 11 நீங்கள் என்றைக்கு தரிசன டிக்கெட் புக் பண்ணியிருக்கிறீங்களோ அன்றைக்கு போய் ஹோமம் அட்டன் பண்ணிடணும். அதுக்கப்புறம் நம்மளோட தரிசன டிக்கெட்டில் அங்கே இருக்கிற சூப்பர்வைசர்கிட்ட தவறாமல் சீல் அண்ட் சைன் வாங்கிட்டு எதிர்த்தாப்பில் கிராஸ் பண்ண அலிப்பிரி பாலாஜி பஸ் ஸ்டாண்ட் இருக்கும். அங்கே பஸ்ஸில் ஏறியோ இல்லை ஜீப் கிட்டேயே கிடைக்கும், அங்கேயோ நம்ம ஓன் வெஹிக்கிளில் வந்தால் கூட இந்த ஹோமம் நடத்துகிற இடத்துக்கிட்டே பார்க் பண்ணிக்கலாம். ஸோ ஹோமம் அட்டன் பண்ணிவிட்டு மலைக்கு போய் 300 தரிசனம் வழியாக நம்ம சுவாமி தரிசனம் பார்க்கலாம். திருப்பதி பெருமாளை ஜெயன் விஜயன் வரைக்கும். 12 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு இந்த டிக்கெட் புக் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. ஸ்கூல் போகிற குழந்தையா இருந்தால் ஸ்கூல் ஐடி கார்டு இல்லை ஆதார் கார்டு வச்சுக்கோங்க. அவங்க கேட்டால் நம்ம காமிக்கணும். அண்ட் ட்ரெஸ் கோடு மஸ்ட்டு, வேஷ்டி மஸ்ட்டு. ஜென்ஸுக்கு சுடிதார் போட்டிருந்தால் துப்பட்டா சாரீ கட்டிக்கலாம். ஹோமம் நடத்துகிற இடத்துக்கிட்டே பின்னாடி பேக்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம், மொபைல் கையில் வச்சுக்கலாம். ஹோமம் நடத்துகிற அந்த டைமில் சொல்கிறேன். 1600 ஒரு டிக்கெட், அதில் 2 பேர் போகலாம். இது கப்பிள் டிக்கெட் கிடையாது. ஸோ சேம் ஜெண்டர் மேல் ஃபீமேலாக கூட புக் பண்ணிக்கலாம். ஆனால் ரொம்ப வர்த்தாக இருக்கும். அந்த ஹோமம் அவ்வளோ நல்லா இருக்கும். நம்ம அட்டன் பண்ணுறப்போ அந்த இடத்துக்கு எப்படி போகணும், எப்படி ஹோமம் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன் நம்ம சேனலில். நான் போய் அட்டன் பண்ணது செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்கப்புறமா 300 தரிசனம் இல்லை சுவாமி தரிசனம் திருப்பதி பெருமாளை பார்க்குறதுக்கும் ஒரு வாய்ப்பாகவும் இந்த டிக்கெட் இருக்கும். 9:57க்கு டிடிடியோட ஆப் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. போர்ட்டல் ttdevastanam.ap.gov.inலையும் மொபைல் நம்பர் ஓடிபி கொடுத்து லாகின் செய்து வச்சுக்கோங்க. எந்த மொபைல் நம்பரில் நம்ம லாகின் செய்யலாம், புக்கிங்லாம் செய்யலாம் அப்படின்னா, ரீசெண்டாக நீங்கள் இந்த ஸ்ரீனிவாச திவ்யானுகிரக ஹோமம் டிக்கெட் புக் பண்ணியிருந்தால் மட்டும் 30 நாளைக்கு கம்மியாக மறுபடியும் புக் பண்ண முடியாது. ஈவன் மற்றவங்களுக்காக புக் பண்ண போகிறீங்கன்னா கூட அந்த மொபைல் நம்பர்லேயோ இமெயில் ஐடியிலையோ புக் பண்ண முடியாது. வேறு எந்த தரிசன டிக்கெட் நீங்கள் எப்போ புக் பண்ணியிருந்தாலும், அது 300 தரிசன டிக்கெட்டாக இருக்கலாம், வர்ச்சுவல் சேவா ஸ்பெஷல் என்ட்ரி தரிசன டிக்கெட்டாக இருக்கலாம், ஆர்ஜி த சேவாவாக இருக்கலாம், வேறு எந்த தரிசன டிக்கெட் எப்போ புக் பண்ணியிருந்தாலும் இந்த ஸ்ரீனிவாச திவ்யானுகிரக ஹோமம் டிக்கெட்ஸ் புக் பண்ணிக்கலாம். ஸோ லாகின் செய்து ரெடியாக வச்சுக்கோங்க. 10 மணி போல் ஸ்ரீனிவாச திவ்யானுகிரக ஹோமம்ட்டு இருக்கும். அதை கிளிக் பண்ணால் வர்ச்சுவல் க்யூ வெயிட்டிங் டைம் போகும். எப்போவுமே வர்ச்சுவல் க்யூ வெயிட்டிங் டைம் கம்மியாக எவ்வளோக்கு எவ்வளோ காமிக்குதோ அதில் தான் சீக்கிரமாக புக்கிங் நம்ம செய்துக்க முடியும். அதனால தான் ஒரே நம்பரில் ஆப்லேயும் லாகின் செய்யுங்க, போர்ட்டல்லையும் லாகின் செய்யுங்கன்னு சொல்கிறேன். ஈவன் உங்ககிட்ட லேப்டாப்லாம் இருக்குன்னா கூட அதுலேயும் இன்னொரு மொபைல் இருக்குது அப்படின்னா லாகின் செய்துக்கோங்க. கம்மி வர்ச்சுவல் க்யூ டைமில் புக்கிங் ப்ரொசீட் பண்ணிக்கோங்க. போர்ட்டலில் ட்ரை பண்ணுறப்போ வர்ச்சுவல் க்யூ வெயிட்டிங் டைம் ஸ்டார்ட் ஆகாமல் அந்த பாப்பப்பே வருது, 10 மணிக்கு புக்கிங் ஓப்பன் ஆக போகுது அப்படின்னா, இப்போது லாகின் செய்துட்டேன், ஸ்ரீனிவாச திவ்யானுகிரக ஹோமம் டிக்கெட்ஸ் கிளிக் பண்ணிட்டேன். வர்ச்சுவல் க்யூ வராமல் அப்படியே நிற்குது, 10 மணிக்கு ஓப்பன் ஆகுங்கிற பாப்பம் அப்படின்னா இதை அப்படியே விட்டுட்டு இந்த போர்ட்டலை நான் என்னோடய ஹோம் ஸ்க்ரீனில் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா மறுபடியும் வர்ச்சுவல் க்யூ வெயிட்டிங் டைம் போகும். சிம்பிள் தான். இன்கேஸ் ஓப்பன் ஆகலைன்னா இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஒர்க் ஆச்சா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். ஸோ ஸ்ரீனிவாச திவ்யானுகிரக ஹோமம் கிளிக் பண்ணிங்கன்னா வர்ச்சுவல் க்யூ வெயிட்டிங் டைம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஏப்ரல் மாதத்தில் எல்லா நாட்களுக்குமே இருக்கும். ஒரு நாளைக்கு 150 டிக்கெட்ஸ் கன்ஃபார்ம்டாக உங்களுக்கு கிடைக்கணும். அப்படின்னா வீக் டேஸில் மந்த் எண்டாக டேட் சூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா கிடைக்கிறதுக்கு உண்டான சான்சஸ் அதிகமாக இருக்கும். அங்கே பிரதட்சணம் அளவுக்கு ஃபாஸ்ட்டாக தீரலனாலும் இப்போ கொஞ்சம் ரொம்ப டிமாண்டாக இருக்குது, ஹாலிடே டைமாக இருக்கிறதுனால 10லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளார இந்த டிக்கெட்ஸ் தீந்துடும். ஸோ டேட் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு டிக்கெட்டுங்கன்னு புக் பண்ணக்கூடிய ஆப்ஷன் மட்டும்தான் இருக்கும். ஸோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அமௌண்ட்டு காமிக்கும். அது பக்கத்தில் 1600 பக்கத்தில் ஒரு ரவுண்டு மாதிரி இருக்கும். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜ் போகும். ஜென்ரல் டீட்டெயில்ஸ், பில்கிரிம் டீட்டெயில்ஸ் கொடுங்க. கிளிப்போர்ட் மெத்தட் யூஸ் பண்ணுங்கள். தப்பு இல்லாமல் சீக்கிரமாகவும் நம்ம புக் பண்ணிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
இந்த கிளிப் போர்ட் மெத்தட் பற்றி வீடியோ ஆல்ரெடி டீட்டெயிலாக ஷேர் பண்ணியிருக்கேன். மொபைலில், லேப்டாப்லலாம் எப்படி நம்ம யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. இல்லை எங்களுக்கு கிளிப் போர்ட் மெத்தட்லாம் தெரியாது அப்படின்னா கூட பரவாயில்ல, காப்பி பேஸ்ட் மெத்தட் இருக்குது. ஜஸ்ட்டு உங்கள் வாட்ஸ்அப்லேயே எல்லா டீட்டெயில்ஸும் சேவ் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிட்டே கூட இருக்கலாம். இல்லைன்னா கூட பரவாயில்ல, உங்களோட ஆதார் நம்பர்லாம் முதலே எடுத்து வச்சுக்கிட்டு ஃபாஸ்ட்டாக கொஞ்சம் டைப் மட்டும் செய்துக்கோங்க. என்னென்ன டீட்டெயில்ஸ் கேட்பாங்கன்னா சிட்டி, ஸ்டேட்டு, கண்ட்ரி எல்லாம் நம்ம டைப் பண்ணணும். பின்கோடு, நேமு, ஆதாரு, ஏஜு, மீதி ஆதாரி அப்படின்ட்டு செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் தான் ஜென்ரலாக நம்ம அப்புறம் இமெயில் ஐடி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் ப்ரிப்பேர்டாக வச்சுக்கோங்க. இமெயில் ஐடி சில டைம் கொடுத்தா இன்வேலிட் இமெயில் ஐடின்னு சொல்லிட்டு வருது அப்படின்னு சொல்கிறீங்க. அதையே உட்காந்து டைப் பண்ணாமல் வேறு ஏதாவது அதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்தாலோ இல்லை ஸ்பேஸ் விட்டுருந்தாலோ இந்த இஷ்யூ வரும். அப்படி எதுவுமே நாங்கள் செய்யலை, அப்பயும் இந்த இஷ்யூ வருதுன்னா வேறு ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு இமெயில் ஐடிக்கு இன்னொரு இமெயில் ஐடி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து பேமெண்ட் ப்ராசஸ் தான். யூபிஐயில் கொஞ்சம் சீக்கிரமாகவே புக்கிங் ப்ராசஸ் முடிஞ்சிடும். குறிப்பாக நீங்கள் ஆப்லலாம் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. யூபிஐ ஐடியில், டிடிடிலலாம் நம்ம ஆல்ரெடி பேமெண்ட் பண்ணிக்கிறதுனால ரொம்ப ஈஸியாக இருக்குது ஆப்பில் பண்ணுறப்போ. இல்லைனாலும் பரவாயில்ல, உங்களுக்கு எந்த மோட் ஆஃப் பேமெண்ட் கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த மோட் ஆஃப் பேமெண்ட்டில் புக் பண்ணிக்கோங்க. புக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கேன்சல் பண்ண முடியாது. அண்ட் முக்கியமான இன்ஃபர்மேஷன் இதில் என்ன அப்படின்னா, நம்ம அக்காமடேஷன் நம்ம தான் பார்த்துக்கணும். எப்படி நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னா, காலையிலே 4 மணி போல் விஷ்ணு நிவாசம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு முன்னாடி இருக்குது. அங்கே போய் ஆஃப்லைனில் ரூம் எடுத்துக்கலாம். அது ஒரு ஆப்ஷன். எங்களுக்கு ரூமெல்லாம் வேண்டாம், குளிக்கிறதுக்கு மட்டும் இடம் இருந்தால் போதும், லாக்கர் ஃபெசிலிட்டி எல்லாம் இருந்தால் போதும் அப்படின்னா விஷ்ணு நிவாஸில் கூட இருக்குது. இருந்தாலும் அதை விட என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸில் பெட்டராகவே இருக்கும். லாக்கராக இருக்கட்டும், பாத்ரூம்ஸாக இருக்கட்டும், ரொம்ப க்ரௌடடாக இல்லாமல் ஓரளவுக்கு ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலாக இருக்கும். ஸோ நீங்கள் அது கூட யூஸ் பண்ணிக்கலாம், குளிச்சுக்கிறதுக்கலாம். அதுக்கப்புறம் கூட உங்களுக்கு வேணும்னா லாக்கர் எடுத்துக்கோங்க, இல்லை உங்கள் லக்கேஜ் எடுத்துக்கிட்டு போய் க்யூவில் கூட கொடுத்துக்கலாம். திருமலாவில் ரூம் எடுக்கணுன்னா ஹோமம் அட்டன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் நீங்கள் மலைக்கு போகிறீங்கல்ல, அப்போ போய் நீங்கள் பார்த்து இருந்தால் எடுக்கணும். அதுக்கு எஸ்எம்எஸ் வர்றதுக்கு 1 ஹவர்லேருந்து 3 ஹவர்ஸ் ஆகலாம், அன்றைக்கி இருக்கிற கூட்டத்தை பொறுத்து. ஸோ பாருங்கள், ஃப்ரீயாக இருந்தால் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ரூபா ஓகே அப்படின்னா கர்நாடகா டெம்பிள் அக்காமடேஷன் பற்றி ஷேர் பண்ணியிருக்கேன். ஆன்லைனில் கூட புக் பண்ணிக்கலாம். பட் கரெக்டான வெப்சைட்டில் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் படிச்சுட்டு புக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதில் ரூம் புக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கேன்சல் பண்ண முடியாது. ஒருவேளை ஸ்ரீனிவாச திவ்யா நகருக்கு ஹோமம் நாங்கள் 2 டிக்கெட்டாக போட போனோம், 4 பேருக்கு, ஒருத்தருக்கு கிடைச்சிருச்சு, ஒருத்தருக்கு கிடைக்கல அப்படின்னா வேறு என்ன வழிகள் இருக்குது அப்படின்னா, இதே ஸ்ரீனிவாச திவ்யா நகருக்கு ஹோமம் நடத்துகிற இடத்துக்கிட்டே டிக்கெட் கொடுக்குறாங்க. காலையில் ஒரு 2 to 3 நின்றுட்டோம்னா ஷியோராக டிக்கெட் கிடைக்கும். ஏன்னா ஃபஸ்ட்டு கம் ஃபஸ்ட்டு சர்வ் பேசிஸில் ஒரு 50 டிக்கெட்ஸ் போல் கொடுக்குறாங்க. ஆதாரோட ஜெராக்ஸ் எடுத்துக்கிட்டு 2 பேருமே க்யூவில் நிற்கணும். ஹோமம் நடத்துகிற இடத்துக்கிட்ட 1000 ரூபா கட்டி அங்கே ஹோமம் அட்டன் பண்ணிவிட்டு மலைக்கு போய் 300 தரிசனம் க்யூவில் 600 ரூபாய் கட்டி திருப்பதி பெருமாளையும் நம்ம பார்த்துட்டு வரலாம். இன்கேஸ் ஆஃப்லைனில் எடுக்கணுன்னாலும் இதுதான் ப்ரொசீஜர். இல்லை ஒருத்தருக்கு கிடச்சிருச்சு இன்னொருத்தருக்கு கிடைக்கலனா கூட இதே மாதிரி ஆஃப்லைனில் கூட இந்த டிக்கெட்டே புக் பண்ணிவிட்டு நீங்கள் எல்லாருமே சேர்ந்து போகலாம். 300 தரிசன டிக்கெட் நாங்கள் புக் பண்ணிட்டோம், ஒரு 2 பேருக்கு கிடைக்கிறதுக்கு மிஸ் ஆகிடுச்சு, வர்ச்சுவல் கூட முடிஞ்சிருச்சு இப்போது அப்படிங்கிறவங்க கூட இந்த டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். என்னென்னா அவங்க ஹோமம் அட்டன் பண்ணணும், ஏன்னா அந்த சூப்பர்வைசர்கிட்ட சைன் வாங்கணும். அதுக்கப்புறம் உங்கள் கூட ஜாயின் பண்ணிப்பாங்க 300 தரிசனம் க்யூலேயே. ஸோ தட் நீங்கள் எல்லாருமே சேர்ந்து போகலாம். ஸோ இதுதான் ஸ்ரீனிவாச திவ்யானுக்கு இருக்க ஹோமம் டிக்கெட்ஸ் பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன். வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அண்ட் நாளைக்கு காலையில் 10 மணிக்கு டிடிடி லோக்கல் டெம்பிள்ஸோட ஆர்டி த சேவா புக்கிங் ஓப்பன் பண்ணுறாங்க. ஆர்டி த சேவா புக்கிங்ஸ் எல்லாமே டிடிடி லோக்கல் டெம்பிள்ஸில் ஜென்ரலாக ஆன்லைனில் புக் பண்ணிட்டு போகிறது தான் பெஸ்ட் ஆப்ஷன். முன்னாடியும் உட்காரைப்பாங்க. அண்ட் சில டிக்கெட்ஸ் எல்லாம் ஆன்லைனில் மட்டும்தான் இருக்குது. சில டிக்கெட்ஸ் எல்லாம் ஆன்லைனில் புக் பண்ணுறது தான் ஈஸியாகவும் இருக்கும். குறிப்பாக நீங்கள் பத்மாவதி அம்மாவாரி கோயிலில் சுப்பிரபாதம் சேவாலாம் ஆன்லைனில் புக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு 5 லேடிஸாக போகிறப்போ வலது கால் எடுத்து வச்சு வாங்கன்னு சொல்லிட்டு நம்மளை கூப்பிடுவாங்க. நாம் கொடுக்குற எந்த மங்கள பொருட்களாக இருக்கட்டும், மஞ்சள், குங்குமம், புடவை, கண்ணாடி வளையல், பூ, எதுவாக இருக்கட்டும், தாயார்கிட்ட வச்சு கொடுக்குறப்போ அத்தனை திருப்தியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும். இப்போ ஒரு புஷ்பாஞ்சலி சேவா புக் பண்ணுறீங்க, அப்போ நீங்கள் பூக்கள் எல்லாம் கொடுத்தீங்கன்னா தாயாருக்கு சாத்துவாங்க. ஏன்னா மற்ற டைம்லலாம் சாத்துறது கிடையாது, வாங்கி மட்டும் வச்சுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்பெஷல் சேவாஸில் போகிறப்போ தாயாரை பார்க்கறதுக்கு ரொம்ப விசேஷமாக இருக்கும். சஹஸ்ர கலசாபிஷேகத்துலேருந்து திருப்பாவாடை சேவாலேருந்து பத்மாதி அம்மவாரி கோயிலில் நிறைய சேவாஸ் பற்றி டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிக்கேன். எஸ்பெஷலி அபிஷேகமெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். 500 ரூபாய்க்கு டிக்கெட் ஒருத்தருக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு தேவைப்படுறவங்க புக் பண்ணிக்கோங்க. சேவாஸில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஸ்ரீனிவாச மங்காபுரத்தில் கூட
நல்லா இருக்கும் நிறைய சேவாஸ். பட் அங்கே எப்படின்னா ஃபஸ்ட்டு இப்போ ஆன்லைனில் எப்படி நம்ம ஆர்டர் படி புக் பண்ணுறோமோ அதன்படி உட்கார வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஆஃப்லைனில் புக் பண்ணவங்களுக்கு உட்கார வைப்பாங்க. ஸோ நிறைய கோயில்கள் இருக்குது டிடிடியோடது, செக் பண்ணி பாருங்கள், புக் பண்ணிக்கோங்க. சில டிக்கெட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ பத்மாவதி அம்மாவாரி கோயிலே மாதம் மாதம் புக் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். லைக் சுப்ரபாதம் சேவா, கல்யாணோத்சவம்லாம். சில டிக்கெட்ஸுக்கெல்லாம் 180 நாட்கள் டைம் கேப் கேட்பாங்க. அபிஷேகம், வஸ்திரலங்கார சேவாலாம். ஸோ செக் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு டிக்கெட்டுமே நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஒன்றும் புக் ஆகும், இல்லைனா புக் ஆகாதுங்கிற பார்க்க போகிறோம், வேறு ஒன்றும் ஆகாது. 100 ரூபாய்க்கு லக்ஷ்மி பூஜா பத்மாவதி அம்மாவாரி கோயிலில் அவ்வளோ நல்லாயிருக்கும். சங்கல்பம் செய்துக்கலாம், குங்குமார்ச்சனை செய்துக்கலாம், ப்ளவுஸ் பீட் கொடுப்பாங்க. தாயாரையும் மூலவர் தாயாரையும் சீக்கிரமாக போய் சேவிக்கலாம். செக் பண்ணி பாருங்கள். முடிஞ்சால் ஆன்லைனில் புக் பண்ணிக்கோங்க, இல்லைனா அந்த டிக்கெட்லாம் கவுண்டரில் கூட கொடுப்பாங்க. ஸ்ரீனிவாச திவ்யானுகிரக ஹோமம் கொடுத்த அதே டீட்டெயில்ஸில் கூட நீங்கள் டிடிடி லோக்கல் டெம்பிள்ஸில் கூட புக் பண்ணிக்கலாம். திருச்சானூரில் அக்காமடேஷன் பற்றி ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன். பட் ஸ்டில் ஒரு சிலர் டவுட்ஸ் கேட்குறீங்க. ப்ரைவேட் ஸ்டே பற்றி தனி வீடியோவே சீக்கிரமாக ஷேர் பண்ணுறேன், டிடிடியோடதும் ப்ரைவேட்டோடதும், திருச்சானூர் பத்மாவதி அம்மாவாரி கோயிலில். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் மாதிரி ஐக்கான் இருக்கும், அதுவும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றின நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் இன்ஸ்டண்ட்டாக எவ்ரிடே ஷேர் பண்ணிட்டு வரேன். நீங்கள் தரிசனத்துக்கு போகிறப்போ யூஸ்ஃபுல்லாகவும் கோயில்கள் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் ஏப்ரலில் தரிசன டிக்கெட் புக் பண்ணி போகணுன்னு நினைக்கிறவங்களுக்கு குறிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். புக்கிங்லேயோ சேவாஸ்லேயோ ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ.